Easy Math channel. Today என்ன பார்க்க போறோம்னா 11th channel chapter 7ல அணிக்கணும் அணிக்கோவைல exercise 7.2ல problem number 12 பார்க்க போறோம். Problem number 12ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா ABC என்பன GP ல இருக்கிற PQ ஆறாவது உறுப்புகள் அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு இந்த determinant value equal to 0 அப்படினு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. அதாவது இந்த log A, log B, log C. இந்த Aன்றது என்னன்னா GP ல இருக்கிற P ஆவது உறுப்பு, Bன்றது என்னன்னா GP ல இருக்கிற Q ஆவது உறுப்பு, Cன்றது GP ல இருக்கிற ஆறாவது உறுப்பு அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. GP ல ஒரு உறுப்பு இருந்துச்சுனா அதோட ஜெனரலா அதோட ஃபார்மட் என்னன்னா Tn AR power n minus 1 என்ற ஃபார்மட்ல இருக்கும். இங்க நமக்கு Aன்றது P ஆவது உறுப்புன்னு கொடுத்திருக்காங்க. இது என்னவது உறுப்புனா Tn AR power n minus 1 ன்னு எழுதுவோம். நமக்கு இங்க வந்து P ஆவது உறுப்புன்னு கொடுத்திருக்கனால Aங்கிறது P ஆவது உறுப்பு. அப்ப A TP AR power P minus 1. Next வந்துட்டு Pங்கிறது Q ஆவது உறுப்பு. அப்ப P TQ AR power Q minus 1. Next Cங்கிறது என்னன்னா T ஓட R ஆவது உறுப்பு. அப்ப TR AR power R minus 1. Next நமக்கு இங்க டிட்டர்மினன்ட்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா log A, log B, log C தான் கொடுத்திருக்காங்க. நமக்கு வெறும் ABC இருந்துச்சுனா இத ஸ்ட்ரைட்டா நம்ம வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். ஆனா இங்க log A, log B, log C இருக்குதுனால இந்த ரெண்டு சைடு log A வேணும்ன்றனால ரெண்டு சைடும் log எடுக்க போறோம். அப்ப ரெண்டு சைடு log எடுத்தா என்ன வரும்? log A log AR power P minus 1. Next log B log AR power Q minus 1. அதுக்கு இதுல வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கிறோம். log A log AR power P minus 1. log A into B இருந்துச்சுனா log ஓட ப்ராப்பர்ட்டி படி நம்ம எப்படி எழுதிக்கலாம்? log A log A plus log R power P minus 1 ன்னு எழுதிக்கலாம். இந்த R பவர்ல இருக்கிறத முன்னாடி கொண்டு வந்து எழுதணும்னா P minus 1 into log R ன்னு கிடைச்சிரும். இதே மாதிரி இதை எழுதணும் அப்படின்னா log B log A into B ஓட ப்ராப்பர்ட்டி படி log A plus Q minus 1 into log R. அதுக்கு அடுத்து வந்துட்டு log C எப்படி எழுதி ரெண்டு சைடு C க்கு log எடுத்தனா log C log AR power R minus 1 implies நமக்கு என்ன கிடைக்கணும்? log C log A plus R minus 1 into log R. இப்போ வந்துட்டு நமக்கு log A, log B, log C ஓட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. அப்ப நம்ம டிட்டர்மினன்ட்ல log A க்கு பதிலா log B க்கு பதிலா log C க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி எழுத போறோம். அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணி எழுதுனா என்ன வரும்? log A log A plus P minus 1 into log R. அப்ப log A plus P minus 1 into log R. log B க்கு பதிலா என்ன இருக்கு? log A plus Q minus 1 into log R. log C க்கு பதிலா என்ன இருக்குன்னா log A plus R minus 1 into log R. அதுக்கு அடுத்து மற்ற ரெண்டு காலமா நம்ம அப்படியே எழுதிக்கிற போறோம். மற்ற ரெண்டு காலத்துல என்ன இருக்குன்னா PQR தான் இருக்கு. PQR அதுக்கு அடுத்து வந்து 1 1 1. இது ஈக்குவல் டு நம்ம 0 அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க என்ன இருக்குன்னா log A plus P minus 1 into log R. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் காலம் ஃபுல்லா பிளஸ் ரெண்டு டேர்மா பிளஸ் பண்ணி எழுதிருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம டிட்டர்மினன்ட் வேல்யூவை தனித்தனியா டிட்டர்மினன்ட்டே தனியா பிரிச்சு எழுதிக்கலாம். அந்த ப்ராப்பர்ட்டி படி log A P 1 இங்கே log A Q 1 அதுக்கு அடுத்து log A R 1. அடுத்து இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ எழுதணும்னா P minus 1 into log R P 1. இங்க Q minus 1 into log R Q 1. இங்க R minus 1 into log R R 1 ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் காலம் ஃபுல்லா log A வந்து காமனா இருக்கு. சோ log A வை நம்ம காமனா வெளியில எடுத்துடலாம். அப்படி காமனா வெளியில எடுத்துட்டோம்னா log A into 1 1 1 P Q R இங்க 1 1 1 இங்க பிளஸ் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் செகண்ட் காலம் இங்க வந்து செகண்ட் இதுல ஃபர்ஸ்ட் காலம் ஃபுல்லா என்ன காமனா இருக்குன்னா log R காமனா இருக்கு. சோ log R காமனா வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? P minus 1 Q minus 1 R minus 1 P Q
ஆர் இங்க 1 1 1 கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம்னா log a இன்ட்டு இங்க என்ன இருக்கு அப்படின்னா நமக்கு வந்துட்டு 1 1 ஃபர்ஸ்ட் காலமும் தேர்ட் காலமும் சேமா இருக்கு. அப்ப ரெண்டு காலம் சேமா இருந்துச்சுன்னா அந்த டிடர்மினன்ட் வேல்யூ 0 ஆயிரும். அந்த அணிக்கோவை மதிப்பு 0 ஆயிரும். அதனால log a இன்ட்டு 0 கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு பிளஸ் அடுத்து வந்து இங்க என்ன இருக்கு அப்படின்னா log r இன்ட்டு இந்த p-1 p1 இருக்கு. அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா செகண்ட் காலத்துல இருந்து தேர்ட் காலத்தை சப்ராக்ட் பண்ணி எழுதுறோம். சோ சப்ராக்ட் பண்ணி எழுதணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா p-1 இங்க வந்து log r அப்படியே தான் இருக்கும். log r இன்ட்டு p-1 q-1 r-1 p q r சப்ராக்ட் பண்ணி எழுதுறதுனால அப்ப p-1 q-1 r-1 இந்த காலம் இந்த இது தேர்ட் காலம் அப்படியே இருக்கும். என்ன ஆபரேஷன் யூஸ் பண்றோம்னா c2 implies c2 minus c3 c2ல இருந்து c3 சப்ராக்ட் பண்ணி எழுதியிருக்கோம். c2ல என்ன இருக்கு அப்படின்னா p q r இருக்கு. அப்ப p-1 q-1 r-1 வரும். அதனால இங்க எப்படி எழுதிட்டோம். அப்ப இங்க என்ன ஆயிருச்சுன்னா இதுலயும் ஃபர்ஸ்ட் காலமும் செகண்ட் காலமும் சேமா வந்துருச்சு. அப்ப இது ஈக்குவல் டு r இது ஈக்குவல் டு 0 பிளஸ் இது ஈக்குவல் டு 0 ஈக்குவல் டு 0 கிடைச்சிரும். 0 தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க, ப்ரூவ் பண்ணிட்டோம்.